இதனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மண்டி நூல் ஆடி போற்றி இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி புலியர்கோன் வெற்பொடித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்விடத்தில் அணைந்த வீரான் அடி போற்றி வாடி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஒளிமொழி திருவாத ஊரத்திருத்தாள் போற்றி தந்தைதாய் ஆவானும் சார்கதி இங்காவானும் அந்தமிழாய் என்ப நமக்காவானும் எந்தமயிர் தானாகுவானும் சரணாகுவானும் கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமு செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் ஒளி திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நிரூடி தடைகமாதோ மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி அம்மையுடனும் முக்கண்ணப்பர் ஈரோடு விடுமுறைக் கழகம் தொண்டர்சீர் வரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி பணி செய்ய உடலனம் என ஒரு ஞான தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம். திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி தேவாரம் போற்றி திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறை பதிகை எண் 39 தலம் திருவேற்கடம் மந்திர எண் 3. கரெக்டாக பொருள் எழுதுங்க. கடல் நீர் பெருகும் சோலைகள் சூழ்ந்த தலம். கடல் நீர் பெருகும் சோலைகள் சூழ்ந்த தலம். அந்தணர்கள் மனம் ஒன்றி வேதத்தை பாடுகின்ற ஒலி இங்கு கேட்கிறது. இடையராது வேள்வி நடக்கிறது. தலைமே திருவேற்கடம்தான். இடையராது வேள்வி நடக்கிறது. பூதங்களெல்லாம் சிவகணங்களை சூழ்ந்து இருக்கின்றன. இறைவன் அறக்கருணையும் மரக்கருணையும் செய்து புகழோடு விளங்குகிறார். மந்திரத்தில் உடன் பொருந்தன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு எங்குமாய் இருக்கன்னு அர்த்தம். உள்ளங்கலந்து இசையால் எழுந்த வேதம். உள்ளங்கலந்து இசையால் எழுந்த வேதம் அதாவது மனதில் பதிந்து எழுகின்ற வேதம்னு அர்த்தம். ஓவா என்றால் இடைவிடாமல். மந்திரத்தை படிச்சுட்டு விளக்கம் பார்க்கலாம். பூதமும் பல்கணமும் புடைசூழ பூமியும் விண்ணும் உடன் பொருந்த கீதமும் வெம்மையுமாகி சீரோடு நின்ற என் செல்வர் ஓதமும் காணலும் சூழ்ந்தொரு வேலை. வேலைனா கடல், ஓதம்னா அலை. உள்ளங்கலந்து இசையால் எழுந்த வேதமும் வேள்வியும் ஓவா வேட்கடன் அன்னகராரே. ஓதமும் காணலும். ஓதம்ங்கிறதுக்கு கடல் நீர் பெருக்கம், அது அலைன்னு எடுத்துக்கிடணும். பூதமும் பல்கணமும் புடைசூழ, பூதங்களும் சிவகணங்களும் அருகில் சூழ்ந்து விளங்குகிறது இறைவனோட. பூதங்கள் பூதகணங்கள்
பூதங்களும் சிவகணங்களும் இறைவனை சூழ்ந்து விளங்குறதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அப்படி சொன்னால் அது ஒரு கைலை காட்சி மாதிரி தான் இருக்கும். அல்லது இறைவன் எங்கேயாவது அடியாருக்கு அருளை போகும்போது இப்படி போனார்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பதிகத்தில் வித்தியாசமாக ஞானசம்பந்தருக்கு அது காட்சியாக கிடச்சிருக்குது. இறைவை சுற்றி சிவகணங்கள் இருக்குது, பூதங்கள் இருக்குங்கிறதெல்லாம் எல்லார் கண்ணுக்கும் தெரியாது. நீங்கள் பதியம் தொடங்கும் போதே ஒரு செய்தி சொன்னேன். என்ன செய்தின்னா, உலகங்களை படைப்பவரும் இறுதி செய்பவரும் ஆகிய தலைமை சிவபுரான் பிறரால் பொருத்திய கையில் ஏந்தியவர் முழவம் இயம்ப மலைமுகளை பார்வதி காணுமாறு நடனமாடுகிறாருங்கிறார்ல. பார்வதி காணுமாறு நடனமாடுகிறார், ஆடுவார்னு சொல்லலை, ஆடினார்னு சொல்லலை. ஆடுகிறார்னா அவர் ஒரு செப்பு திருமேனியாக பார்க்கல இறைவனை. ஞானசம்பந்தர் உடைய அந்த இறைவனுடைய 5 இயக்கத்தையும் எதில் பார்க்குறாரு? இறைவனுடைய திருமேனியில் பார்க்குறாரு. அதான் சிவார்ப்பணம். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இதுவும். பூதங்கள் சிவகணங்கள்லாம் இறைவன் கூட இருக்கும். அது யாருக்கு தான் தெரியும்? அந்த ஞானசம்பந்தரை ஒரு ஞானிகளுக்கு தான் தெரியும். நம்ம கோயிலுக்கு போனோம்னா அது சோழன் கட்டிய கோயில், பல்லவன் கட்டிய கோயில், அந்த திருமேனிகள், அதை தவிர நம்ம எதுவும் நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த நிலையில் நாம் என்ன இல்லை. சூழ பூமியும் விண்ணும் உடன் பொருந்த, அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். விண்ணும் மண்ணும் தம்மால் பொருந்த, அது கலந்துன்னு அர்த்தம். விண்ணிலும் மண்ணிலும் கலந்து, அல்லது விண்ணுலக உயிர்களிலும் மண்ணுலக உயிர்களிலும் கலந்து. அடுத்து சீதமும் வெம்மையின் ஒரு வார்த்தை இருக்குது. சீதம் என்பது அறக்கருணை, வெம்மை என்பது மரக்கருணை. சீதமும் வெம்மையும் ஆகி அப்படியே பொருள் எடுக்கனாலும் எடுக்கலாம். குளிர்ச்சியும் அவனே வெப்பமும் அவனேன்னு பொருள் எடுக்கலாம். சித்தாந்த பொருள் எடுத்தால் என்ன பொருள்? அறக்கருணையாகவும் மரக்கருணையாகவும் இருக்கிறார்னு எடுக்கணும். சீருங்கிறதுக்கே குருன்னு ஒரு பொருள் பார்த்தோம் நேற்று படிக்கும்போது தான் நினைக்கிறேன். சீருங்கிற 2 எழுத்துக்கே குருன்னு பொருள் சொன்னாங்க. அதனால் எந்த வார்த்தைக்குள்ளே எந்த பொருள் இருக்குன்னு நம்ம என்ன செய்ய முடியாது. யாரு அதுக்கு அதை வாங்க, நம்ம செட் பண்ண வாங்க. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா என்ன எழுதுனீங்க? அவன் சீருங்கிற ஒரு வார்த்தைக்கே குருன்னு பொருள் எழுதுன ஞாபகம் இருக்கா? அதனால் நீங்கள் அதில் நீங்கள் ரொம்ப யோசிக்காமல் அப்படியே எழுதணும். எழுதுனா தான் நம்ம அதை நெருங்க முடியும். அதனால் சீதம் வெப்பம்ங்கிறதுக்கு நீங்கள் அந்த பொருள் எடுக்கலாம். அறக்கருணையும் மரக்கருணைன்னு எடுக்கலாம். நீங்கள் சீதம் வெப்பம்ங்கிறத இயற்கையாக எடுத்தாலுமே அதுவும் அறக்கருணை மரக்கருணை தானே. ஏன் அந்த அளவுக்கு யோசிக்கலாமா? புரியலையா? சீதம் வெப்பம்ங்கிறத இயற்கையாக எடுத்தாலுமே இறைவனுடைய அறக்கருணையில் தான் குளிர்ச்சி வருது, மரக்கருணையில் தான் வெப்பம் வருது. புரியுதா உங்களுக்கு? அப்படி எடுக்கணும். அவ்வாறு நின்று இறைவன் புகழோடு இருக்கிறார். அவ்வாறு நின்று இறைவன் புகழோடு இருக்கிறாருங்கிறார். இறைவனுடைய அந்த கருணை தான் புகழ்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கிடணும். இறைவன் வெப்பமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறதுனாலேயே புகழ் வந்துடாது. அப்படின்னா எதுக்கெல்லாம்? அப்போ அதுக்கு மேலே சொன்னதுனாலே புகழ் வராதா? பூதம் சொல்கிறதுனால, சிவகணங்கள் புகழ்கிறதுனால, இறைவனை சூழ்ந்து வருதில்லை, அதனால் புகழ் வராதா? புரியலையா? அப்போ இந்த புகழை நம்ம எது மேலே ஏற்றணும்? கருணையில் ஏற்றினாதான் அது மேட்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா அவர் ஆகாயத்தில் கலந்துருக்கிறாரு, மண்ணில் கலந்துருக்கிறாருங்கிறதெல்லாம் புகழாக மாறாதா? அவ்வாறு அதை கவனமாக புகழ் எடுக்கணும். சரியா? அதை புகழோடு விளங்கும் எம் செல்வர் ஆவார் அப்படிங்கிறத அதில் சொல்கிறார். இறைவனுக்கு புகழ் எதனால தான்? கருணையினால தான். இறைவன் கலந்து நிற்கிறதுனாலலாம் புகழ் கிடையாது. அது அவருடைய இயற்கை. அது இறைவனுடைய இயற்கை தன்மை. நீங்கள் கலந்து இருக்கிறதுன்னு பொருள் சொன்னீங்கன்னா அதனால் இறைவனுக்கு என்ன வராது? புகழ் வராது. அது அவனுடைய இயற்கை தன்மை தான். இப்போ அந்த வானாகி மண்ணாகிங்கிறதுல அவர் இயற்கை மட்டும் சொல்லி மாணிக்கவாசகருக்கு சொல்லலை. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய், அதுக்கு பிறகு இருக்கிறது தான் முக்கிய விஷயம். கோனாகி
அங்கே தான் கருணை தொடங்குது. உயிர்களுக்காக இயற்கையை படைக்கிறாரு. உயிர்களே இல்லைன்னா அதை படைச்சு என்ன பண்ண போகிறாரு? உயிர்களோடு அவருடைய கருணையை செலுத்தலைன்னா அதை படைச்சு என்ன பண்ண போகிறாரு? கோனாகி யான் எனது என்று அவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவேன்னு அதுக்கு பிறகு தான் ஆரம்பிக்கிறார். இயற்கைக்காக தான் அவர் பாடியிருந்தாருன்னா அந்த கடைசி வார்த்தையை எங்கே போட்டிருக்கலாம்? இடையிலேயே போட்டிருக்கலாமா? முதல் 2 வரி பஞ்சபூதம் முடிஞ்ச உடனே போட்டிருக்கலாமா? சிவார்ப்பம். குருவே போட்டு சீதமும் வெம்மையும் ஆகி சீரோடு நின்ற என் செல்வர் ஓதமும் காணலும். ஓதம்ங்கிறதுக்கு பொருள் எழுதியிருக்கிறீங்க கடல் நீர் பெருக்கம் அல்லது அலை. காணம்னா காடு. கடற்கரைகளில் காடு இருக்கும், அதை காணல் அப்படின்னு சொல்கிறாங்க. கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய நெய்தல் நிலக்காடுகள். பெரும்பாலும் நீங்கள் இந்த ராமேஸ்வரம் இந்த பக்கம்லாம் போனால் சவுக்கு தோப்புகளாக வச்சுருப்பாங்க, செயற்கையாக வைப்பாங்க சில இடங்களில். சில இடங்களில் நெய்தல் நிலக்காடுகள் இருக்கும். அதனால் எங்கள் அம்மா பிறந்த ஊரில் அதுலேருந்து கடற்கரை ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும். நாங்கள் நடந்தே கடற்கரைக்கு போவோம். இந்த நவற்பழம் இப்போ விற்க வருதில்ல, கிலோ 50 ரூபாய்க்கெலாம் 1/4 கிலோ விற்கிறாங்கல்ல, அதை விட கூட ஒரு மடங்கு இருக்கும். சும்மா காட்டுக்குள்ளே யாருமே இல்லாமல் மரத்தில் கிடக்கும், கீழே கிடக்கும். எடுத்துகிட்டு வருவோம், பறிச்சுட்டு வருவோம், கேட்குறதுக்கே ஆள் இருக்காது. எங்கே நாவல் மரமே இருக்கும் அந்த கடற்கரைக்கு இதுக்கு இடையில. ரொம்ப பக்கத்தில் போனால் இருக்காது, ஒரு கிலோமீட்டருக்குள்ளே. பிறகு பக்கத்தில் போனால் அந்த நான் சொன்ன மாதிரி முள் மரங்கள். இப்போ இந்த திருச்செந்தூர் கடற்கரையெல்லாம் பார்க்குறீங்களா? நான் எத்தனை தடவை போயிட்டு வந்துருக்குறீங்க? திருச்செந்தூர் ஒவ்வொரு குட்டம் அந்த அதெல்லாம் ஃபுல்லாக என்னது தான், நெய்தல் தானே. முள் மரங்கள் இருக்கும் அந்த ஏரியாவை பொறுத்து. சில இடங்கள்ல என்ன செய்வாங்கன்னா சவுக்கு மரங்கள் வளர்த்து ஒரு சீசனில் வெட்டிட்டு திரும்ப வளர்ப்பாங்க. தென்னை மரங்கள் இருக்காது. இருந்துச்சுன்னா அது மருதநில கலப்புன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? திணை மயக்கம்னு பேர். தமிழ் இலக்கணத்தில் அதுக்கு பேர் திணை மயக்கம். மயக்கம்னா கலத்தல். நெய்தல் நிலத்தில் எந்த நிலம் போய் கலந்துட்டு திணை மயக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ கூட ஏதோ ஒரு இதில் நான் படிக்கும்போது வந்தது. அதனால இதில் காடு தான் சொல்றாரு. இது திணை மயக்கம் கிடையாது. நெய்தல்ல என்ன இருக்கும்? காடு இருக்கும். சூழ் தரு வேலை. அதுக்கு ஒரு அந்தணர்களை பற்றி சொல்றாரு. அந்தணர்கள் மனம் கலந்து வேத மந்திரத்தை ஓதுறாங்க. ஓதி வேள்வி செய்கிறாங்க. ஒரே கருத்து தான் அது. அந்தணர்கள் வேதம் ஓதுவதை ஒரு வேலை போல செய்யாமல் அதையும் ஒரு தியானமாக செய்கிறாங்க. இந்த லலிதா சகஸ்ரநாமம் கிருஷ்ண இதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா பொறுமையாக கேட்டால் இடையிடையே தியானம் அப்படின்னு வரும். கவனிச்சிருக்கீங்களா? அதிலெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இடையிடையே தியானம் அப்படின்னு வரும். மந்திரம் சொல்கிறதே ஒரு கட்டத்தில் என்னது தான் சொல்கிற முறைப்படி சொன்னான். அப்போ இதில் என்ன பொருள் எடுக்கணும்? வேள்வி என்பது கிரியை. அந்த வேள்வியில் சொல்லுகிற மந்திரத்தை இவங்க எதா சொல்கிறாங்க? யோகமாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம். வேள்வி கிரியையில் சேரும். வேள்வியில் சொல்லுகிற மந்திரத்தை இவங்க எதா சொல்கிறாங்க? தியானமாக சொல்கிறாங்க. அதனால் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு என்னென்னா அவங்க ஞானத்துக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க. ஞானத்துக்கும் யோகத்துக்கும் தான் நெருக்கம். மற்றதெல்லாம் கொண்டு வச்சு நெருக்கக்கூடாது. சரியில் இருக்கிறவன் கிரியை பண்ணி தான் ஞானத்துக்கு வர முடியும். கிரியை இருக்கிறவன் யோகத்தை முடிச்சு தான் ஞானத்துக்கு வர முடியும். ஞானத்தில் இருக்கிறவன் பக்கத்தில் தான் இருக்கிறான். எதுக்கிட்ட தான் இருக்கிறான்? யோகத்துக்கு அருகில் தான் இருக்கிறான். இந்த வேத மந்திர ஒலியும் வேள்வியும் இடையறாது நடக்குதுங்கிறார்கள். இவ்வாறு மூன்றையும் சொல்றதுனால சரி தவம் முழுமையாக இருக்குன்னு அர்த்தம். ரிசல்ட்டு சிம்பிளாக எடுக்கணும். அதில் தான் இருக்குது திறமை. பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா ஒரு முடிவுக்கு வரும்போது வளவளன்னு வருவாங்க. அப்படி வரக்கூடாது. இந்த மந்திரம் சொல்ல வர்ற செய்தி தவம் முழுமையாக நடக்கும். அதுதான் அவர் இவ்வளோ பெரிய செய்தியெல்லாம் சொல்கிறார். அதற்கேற்ற சூழலில் அந்த தலம் இருக்குது. அவ்வளோதான்.
மந்திரம் 2ல் வேதத்தை பற்றி பேசியிருக்கிறார், ஞாபகம் வருதா? மந்திரம் 2ல் வேதத்தை பற்றி பேசியிருக்கிறார். அது நினைவுக்கு வராது. எப்படி வரும்? அது போன மாதம் தானே படித்தோம். மந்திரம் 2 போன மாதம் படித்தது தானே. அதில் வேதத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். இதில் அந்த வேதத்தை சொல்கிறார், அந்தணர்களை சொல்கிறார். அந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் நன்னகராரே. நம்ம இந்த தேவார திருவிழாவில் நான் அழகாக பிரித்து கொடுத்தேன். இறைவனை வச்சு முடிஞ்சதுன்னா, தலத்தை வச்சு முடிஞ்சதுன்னா அது தலத்துக்கு முதன்மையான பதிகம். இறைவனை வச்சு முடிஞ்சதுன்னா இந்த பதிகத்தை பொறுத்தளவில் தலமும் இறைவனும். வேட்களம் தலம் நன்னகராரே இறைவன். தலத்தையும் இறைவனை வச்சு முடித்தா அது ஒரு வகையான பதிகம். இது வகையான ஆராய்ச்சிகள் நிகழலை. அதனால தான் உங்களுக்கு தேவார சிந்தனைகள் போய் சேரலை. சைவத்தில் தேவார சிந்தனை வெற்றியில் இருக்கா தோல்வியாக இருக்கான்னா தேவாரம் வெற்றியில் இருக்குது. தேவாரத்தை பற்றி சிந்தனை எதில் தான் இருக்குது? தோல்வியில் தான் இருக்குது. இன்னும் நம்ம பாடுறதுக்கு வெளியே வரவே இல்லை. நம்ம ஆட்களை விட்டிங்கன்னா ஏதோ 2 பதிகத்தை பேசிட்டு அவங்களும் சுந்தரர் குரு பூஜையை அன்னைக்கு ஒரு பதிகத்தை பேசு, அப்பர் குரு பூஜையை அன்னைக்கு ஒரு பதிகத்தை பேசு, அப்படி நம்மளும் அன்னைக்கு ஒரு 2 பதிகத்தை பேசிட்டு நம்மளும் கவனம், திருமுறையில் இருப்பவர்களுக்கு சித்தாந்த கவனம் வரமாட்டுக்கு, சித்தாந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமுறை கவனம் வரமாட்டுக்குது. சித்தாந்த திருமுறை சிந்தனை நம்மிடத்தில் மிக குறைவு. திருவாசகமும் அந்த நிலைமையில் தான் இருக்குது. நான் மைக்கில் வெக்கமில்லாமல் சொன்னேன். அதாவது திருவாசகம் என்னும் தேன்கிறதுக்கு சொன்னேன். திருவாசகங்கிற தேன்கிற தலைப்பில் வச்சிடலாம். நான் அதுக்கு சொன்ன பதில் என்னது? திருவாசகம் எழுதி முடிச்சதுக்கு அடுத்த நாள்லேருந்து நம்ம இந்த தலைப்பில் தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். வாரியார் கண்டுபிடிச்ச தலைப்பு அது. வாரியார் பேசின தலைப்பு. இப்படி தான் எல்லாமே இருக்குது சைவத்தில். வெற்றி வெற்றின்னு சொல்கிறாங்க, எதை வச்சு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. வெற்றி வெற்றிங்கிறாங்க. அதில் இந்த பதிகங்களையெல்லாம் இப்படியெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும். இது இறைவனையும் தலத்தையும் வச்சு முடிகிற பதிகம். சில பதிகம் தலத்தின் பேரில் முடியும். அண்ணாமலையாரேன்னு முடியும். சில பதிகங்கள் தலத்தை வச்சு, சில பதிகங்கள் இறைவனை வச்சு, சில பதிகங்கள் 2ஐயும் சேர்த்து 3 மாடல் ஆகிட்டா. சில பதிகங்கள் பலன்களை சொல்லிக்கிட்டே வரும். திருப்பதிகம் முழுவதும் பலம் சொல்லிடும். அது என்ன பதிகத்தை நம்ம அதிகமாக பார்க்கணும்? பலன் சொல்லுற பதிகமாக பார்க்கணும். அந்த ஆராய்ச்சி நம்மகிட்ட கிடையாது. ஒரே ஆராய்ச்சி தான் இருக்குது. தலைமுறையில் பாடியது தலைமுறை பதிப்பு, அடுத்தது பன்முறையில் பாடியது பன்முறை தலைப்பு, வரலாற்று முறையில் பாடியது வரலாற்று முறை தலைப்பு. கருத்து அடிப்படையில் என்ன பிரித்தோம்? கான்செப்ட் ஓரியன்டட்ல பிரித்தோமா? இல்லையே. இது நமக்கு இதை வகுத்து கொடுத்த முதல் ஆசிரியர் நமக்கு பன்முறையில் வகுத்து கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்புகளில் நம்ம எது வரைக்கும் தான் வந்தோம்? வரலாற்று முறைக்கு வந்தோம், தலைமுறைக்கு வந்தோம். எதுக்கு வரல? கருத்து முறையில் வரலையே. வரலாமான்னு கேட்டால் வரணுங்கிறது தான் விதி. அதுக்கு ரெண்டு பிரமாணம் இருக்குது. உமாபதி சிவம் அது கருத்து முறையில் பார்க்கலான்னு பார்த்து தான் தேவார திருமுறை திரட்டுன்னு ஒரு நூலை வகுத்தார். அப்போ ஒரு கருத்து முறையில் பார்க்குறாரு. இந்தந்த பதிகங்கள்லாம் 5 எழுத்து சொல்லுது, இந்தந்த பதிகங்கள்லாம் இறைவனுடைய திருமேனியை பேசுது, இந்தந்த பதிகங்கள். அது சித்தாந்த ஆசிரியர், அவர் அதை சொன்னதே பெரிய விஷயம். நம்ம பாடுறவங்க தானே, நம்ம எவ்வளோ பார்க்கணும்? பார்க்கவே இல்லையா? அகத்தியர் தேவார திரட்டும் அதே மாதிரி கருத்து முறையில் பார்த்துச்சு. இதெல்லாம் 5 எழுத்தை சொல்லுது, இது குருவை சொல்லுது. ஒரு 25 பதிகத்தை செலக்ட் பண்ணி, நான் அதை கேட்கல, நான் திருமுறை முழுவதுக்கு கேட்குறேன். 7 வரைக்கும் 1 to 7 வரைக்கும் என்ன பார்வை இருக்கணும்? கருத்து முறை கான்செப்ட் ஓரியன்ட் ரிசர்ச் இருக்கணும். அது இல்லையா? யார் செய்கிறது? யாரும் செய்ய முடியாது. பெரிய வேலை. இதுக்கு முந்தி பிடிச்சிருந்தா உண்டு, இனியெல்லாம் நடக்காது. 4வது மந்திரத்தை பார்க்குறோம். எழுதுங்க. 5 தலை உடையதாய் ஆடுகின்ற பாம்பை இறைவன் இடையில் கட்டியிருக்கிறார். கோவணத்தோடு கட்டியிருக்கிறார். மலை போன்ற மார்பை உடையவர், அதில் ஆமை ஓடு கொண்டவர். இந்த பதிகத்தில் தான் இந்த குருவின் வருகைக்கான குறியீடெல்லாம் கொஞ்சம் வருது. அலையுடைய கடற்கரை உடைய தலம் இது. அலையுடைய கடற்கரை உடைய தலம், உப்பங்களிகளை உடையது. அந்த பத்திரிகை குரூப்பில் போட்டாச்சா லட்சுமி?
அதை எடுத்துட்டு உப்பங்கழிகளை உடையது. வண்டுகள் இசைபாடுகின்ற தலம். தேன் பொருந்திய கடற்கரை சோலைகளை உடைய தலம். மனம் பொருந்திய மலர்கள் உடைய, மனம் பொருந்திய மலருடைய சோலையுடைய தலம் திருவேட்களம். இங்கு இறைவன் எழுந்தருளி இருக்கிறார். அறை, குறிப்புரை, அறை புல்கும். அறைனா இறைவனுடைய திரு இடைன்னு அர்த்தம். அறை புல்கும்னா அறையை தழுவிய. அசைத்து உடுத்தி. வரை புல்கு மலை போன்ற. ஆமை திருமாலின் வராக அவதாரத்தில் திருமால் ஆமையாக தானே வர்றாரு, அதனுடைய ஓடு. நெய்தல் நிலத்துக்கு காடு சொல்லலாம், பொழிலெல்லாம் சொல்றதுனால இதில் சொல்லியிருக்கார் பாருங்க ஒரு வரி. நெய்தலோடு தழுவிய நகர். நெய்தலோடு தழுவிய நகர். இது வந்து திணை மயக்கம் கிடையாது. தென்னை மரம்லாம் சொல்லிட்டா என்ன மயக்கம் சொல்லணும்? ஆமாம், அது மருத நிலத்துக்குரிய மரங்கள் சொன்னால் திணை மயக்கம் பாங்க தமிழ் இலக்கணத்தில் வரும். ஒரு திணையில் இன்னொரு திணை என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. கலந்துட்டுனா அது என்ன மயக்கம்? திணை மயக்கம். இப்போ நம்ம ஊரில் கேரளா கல்ச்சர் குறைவாக இருக்கும். அதே நீங்கள் பொள்ளாச்சிக்கு அந்த பக்கம் போனால் கேரளா பார்டர்காரங்கிட்ட எந்த கல்ச்சர் இருக்கும்? தமிழ் கல்ச்சர் இருக்கும், கேரளா கல்ச்சர் இருக்கும். அது திணை மயக்கம்னு பேர். தமிழ்நாட்டு மரங்கள் கேரளா எல்லையில் இருக்கும், கேரளா மரங்கள் தமிழ் எல்லையில் இருக்கும். மீனாட்சிபுரம்லாம் போனீங்கன்னா கேரளாவில் வளர்கிற மரம் எங்கே இருக்கும்? அதே ஒரு 15 கிலோமீட்டர் தான் வராது. இதுக்கு பேர் தான் திணை மயக்கம். அந்த காலத்தில் ஏன் இந்த திணைகளையெல்லாம் வகுத்தாங்கன்னா, அந்த ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்குது. அந்த ஒழுக்கத்தை சொல்லுவதற்கு ஏற்ற மரம் செடி கொடிகளை தான் சொல்லணும், அதை மாற்றி சொல்லக்கூடாது. ஒரு தலைவனை பிரிந்து ஒரு தலைவி போறா அப்படின்னா, ஒரு தலைவனை பிரிந்து தலைவி செல்கிறாள். தென்னை மரமெல்லாம் அப்போ இயற்கை சூழல், தென்னை மரம் நல்லா காய்ச்சிருக்குது, பலா மரத்துலலாம் பழம் கிடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கருத்துக்கும் அந்த காட்சிக்கும் நிறைய முரண்பாடு வரும். கருத்துக்கும் எதுக்குமே முரண்பாடு இருக்கும். கருத்து நல்லா இருக்குது, கருத்து சரியில்லை, காட்சி வந்து நல்லா வளமாக இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். காட்சியும் ட்ரையாக இருக்கணும், கருத்தும் ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் பிரிதல் சொல்லணும். இதெல்லாம் அந்த காலத்தில் வரன்முறை. ஒரு தலைவன் தலைவி பிரிதாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் பட்டு போய் கிடந்தது, தண்ணி இல்லை, பாலை நிலம் தான் சொல்லுவாங்க. பிரிதலுக்கு எந்த நிலம் தான்? பிரிதல் பற்றி ஒரு பாட்டு பாடனா அதில் தென்னை மரம்லாம் வரக்கூடாது. தென்னை மரம், பலாமரம், மலை, சந்தன மரம்லாம் வரக்கூடாது. எதுதான் வரணும்? பாலை மரங்கள் தான். பாலையில் இருக்கிற தாவரங்கள் இலை இல்லாமல் இருந்து, தண்ணி இல்லாமல் இருந்து, வாடி போயிருந்து, காஞ்சி கிடந்தது, நாய்க்கு குடிக்க தண்ணி இல்லை, இப்படி தான் வரும். இது அந்த காலத்தில் இருந்த இலக்கிய வரன்முறை, சரியான வரன்முறை. ஒரு சினிமா பாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாலைவனத்தில் பாட்டு எடுத்து சினிமாவில் ஓட்டுறாங்க. அது வந்து ஆக்சுவலாக தமிழில் வந்து அதுக்கு அனுமதி கிடையாது. தமிழ் இலக்கியப்படி அது வந்து மகிழ்ச்சியை இதில் காட்ட முடியாது. அவனுக்கு வந்து கேமராவில் அழகாக இருக்கிறதுனால எங்கே எடுப்பான்? பாலைவனத்தில் எடுப்பான். அவங்க படுறது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆனால் கேமராவில் அழகாக இருக்கும். இது நிலங்களில் எடுக்கிறத விட இது அழகாக இருக்கும். ஆமாம், இடிஞ்சு கிடக்கிற கட்டடங்களை தான் எடுப்போம், அது கேமராவுக்கு அழகாக இருக்கும். அது அவனுடைய பார்வை வேற, நம்ம தமிழ் இலக்கிய பார்வை வேற. ரொம்ப விதிகள் இருந்தது அந்த காலத்தில். இன்னைக்கு வரைக்கும் அந்த விதிகள் இருக்குது. நீங்கள் சங்க இலக்கியத்துக்குன்னு சில விதிகள் இருக்குது. இப்போ வந்து புறநானூற்றில் மன்னர்கள் பெயர் சொல்லலாம், அகநாட்டில் யார் பெயர் சொல்லக்கூடாது? மன்னர் பெயர் சொல்லக்கூடாது. அகநானூற்றில் மன்னர் பெயர் சொல்லக்கூடாது. வேம்பு தலையாத்த நோன்காள் எகம் அப்படின்னு ஒரு வரி இருக்குது ஒரு அகத்துறை இலக்கியத்தில். வேம்பு தலையாத்த நோன்காள் எகம்
அப்படின்னு ஒரு வரி இருக்குது ஒரு அகநூலில். வேம்பு தலையாத்தனா வேப்பம்பூவை வச்சிருக்கக்கூடிய பாண்டிய மன்னன் அர்த்தம். நீ பாண்டியனை சொல்லிட்டாலேன்னு அந்த நூலை வந்து அகத்துறையில் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. எந்த நூலை? அந்த நூலை. அந்த காலத்தில் விதிகள் ரொம்ப வலுவாக இருக்கும் தமிழ் இலக்கியம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சமயத்தை விட கஷ்டம் எது? தமிழ். தமிழ் வாத்தியார்னா எல்லாரும் இலக்காரமாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த துறையிலேருந்து வெளியே வந்து தமிழ் வாத்தியார்னு பேரோடு இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வேம்பு தலையாத்த நோன்கால். நீங்கள் வந்து திருநீர் பூசி ஒரு ருத்ராட்சத்தை கட்டிட்டு ஒரு காவி வேஷ்டி கட்டிட்டா நீ நம்ம சிவனடியார்னு சொன்னால் யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் தமிழாசிரியன்னு சொன்னால் கேட்பானல்ல, எங்கே வேலை பார்த்தீங்க, எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க, எத்தனை வருஷம் வேலை கேட்பானல்ல. விதிகள் எதுக்கு அதிகம்? தமிழுக்கு அதிகம், சைவத்துக்கு கிடையாது. நீங்கள் ருத்ராட்சத்தை கட்டி திருநீர் பூசிட்டு வந்தோம்னா சிவனடியார். சமீபத்தில் ஒருத்தர் உள்ளே வந்தார்ல, அது மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதா? அதனால் நோன்பு தலையாத்த நொன்கால் எக்கம்னு சொல்லிட்டான். வேப்பமரம் வேப்பம்பூ சம்மந்தப்பட்ட பாண்டிய மன்னன் பேரை சொல்லிட்டானா அந்த நூலை எதுலேருந்து எடுத்துட்டாங்க? அகத்துறையிலேருந்து எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு வரிக்காக. இப்போ நம்முடைய சைவத்தில் வந்து இந்த நூல் எது? ஞானாமிர்த நூலை ஏன் வந்து சாத்திரத்தில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க? அம்மையே சடப்பொருளாக சொல்லிருக்கு. அம்மையே என்ன பொருளாக சொல்கிறாங்க? சடப்பொருளாக சொல்லியிருக்குது. ஒரே ஒரு விஷயம்தான், பெரிய நூல். அதில் ஒரே ஒரு விதி எப்படி வந்துட்டு அம்மையே எதா சொல்லியிருக்காங்க? சித்து பொருளாக சொல்லாமல் சடப்பொருளாக சொல்கிறேன். எல்லாம் ஒன்று தான் மாயின்னு சொல்கிறது. ஆனால் அங்கே அப்படி தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறத நான் சொல்ல முடியாது. அங்கே வந்து என்ன பொருள் தான் இருக்குது. அம்மையே என்ன பொருளாக சொல்லிட்டாங்க? மாயின்னு சொன்னாலும் சடப்பொருள்னு சொன்னாலும் அர்த்தம் ஒன்று தான். புக்கில் அப்படி இருந்தால் தானே நான் சொல்ல முடியும். புக்கில் என்ன இருக்குது? அம்மையை வந்து என்ன பொருள்னு சொல்லியிருக்குது? சடப்பொருள். சித்து பொருளை என்னன்னு சொல்லிட்டாங்க? அந்த அதெல்லாம் என்ன எழுதுனீங்க? மந்திரம் முழுவதும் பொருள் எழுதிட்டீங்களா? அந்த நிலத்துக்காக இவ்வளோ நேரம் பேசுனீங்க. மந்திரத்தை பாருங்க. அரைபுல்கும் ஐந்தலை ஆடல் அரவம் அமைய வெண் கோவணத்தோடு அசைத்து வரைபுல்கு மார்பில் ஓராமை வாங்கி அணிந்து அவர்தாம் திரைபுல்கு தென்கடல் தன்களி ஓதம் தேனலங்கானலில் வண்டு பண் செய்ய. பாடங்கிறது தான் பண் செய்ய. விரைபுல்கும் பைம்பொழில் சூழ்ந்த வேட்கள நன்னரார ஆரே. நம்ம பாடனா இப்படியெல்லாம் நிறுத்தியெல்லாம் படிக்க மாட்டோம். பாடுறவங்களுக்கு பொருளும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, பதத்தை பிரிக்க தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. பிரிக்க தெரியலன்னா சேர்த்து பாடிட்டு போயிடுவாங்க. பெரும்பாலும் நீங்கள் பாடுறவங்களெல்லாம் கவனிங்க, பிரிக்க தெரியலன்னா எப்படி அடிச்சிருவாங்க? சேர்த்து அடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம படிக்கும்போது தான் அதில் என்ன இருக்குங்கிறத என்ன செய்கிறோம்? கண்டுபிடிக்கிறோம். முதலாக தேவார பாட சொல்ல தொடங்கும் போது நம்ம ஊரில் 2011 இந்த வார்த்தைகளெல்லாம் கண்டு பயந்தாங்க. தோருடைய சேவைன்னு அப்போ தான் படிக்கிறாங்க. தோருடைய செவியன் விடையேறியர் தூவன் நதி சூடி அப்படிலாம் சொல்ல முடியாது. நானே சொல்ல முடியாது. தோடு உடைய செவியன் தூ வெண் மதி சூடி இப்படி தான் சொல்லி கொடுத்தோம் ஆரம்பத்தில். அதில் எல்லாம் பெரிய விஞ்ஞானிகளாகி அப்துல் கலாமுக்கு அட்வைஸராக போயிட்டாங்க நிறைய, ஒரு 5-6 பேர். ஆமாம், அதில் வளர்ந்தவங்கெல்லாம் யாராக போயிட்டாங்க? விஞ்ஞானிகளாக மாறி ஒரு 10 பேர் இருக்கும். அப்துல் கலாமுக்கு அட்வைஸராக போயிட்டாங்க. ஆமாம், எழுதுங்க, ஒரே பாடத்தை எழுதுங்க. இறைவன் ஐந்தலை நாகத்தை இடையில் உடையவன். இந்த 5 என்பது 5 எழுத்தை குறிக்கலாம். சைவத்தில் 5 சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே குறியீடாக வைக்கலாம். 5 எழுத்து, 5 இறைவனோட 5 பொருத்த முடியாது. அப்போ எதுக்கு சொல்ல முடியாது? 5 சொல்ல முடியாது. நாகம் இறைவனுடைய ஆற்றல் தானே. அப்போ 5 எழுத்துக்கு சொல்லலாம், 5 சொல்லலாம். ஏன் அவர் நினைச்சா 6 தலை பாம்பு படைக்க முடியாதா? படைச்சா முருகர் எனக்குள்ளதும் பாரு, நான் தான் படைச்சேன் எனக்குள்ளதும் பாரு. அதனால தான் 8 தலைன்னா பெருமாள் எனக்குள்ளதும் பாரு. அதனால கரெக்டாக அவர் நம்பரில் போட்டுக்கிட்டார். அது மாதிரி கோவணம் அணிந்தவர்ங்கிறாரு. அது மந்திரம் 2லயே சொல்லிட்டாரு. அதை வேதம்னு எடுத்து சொன்னாரு. இங்க பொறுமையா வேதம் கோவணம்னு சொல்றாரு.
இறைவன் மார்பு மலை போன்றது என்பது அவனுடைய பேராற்றலை குறிப்பது. ஆமை ஓட்டை அணிந்திருப்பது அவருடைய முழுமுதல் பரம்பொருள் தன்மையை குறிப்பது. பரத்துவம்னு சொல்லுவாங்க சைவத்தில். பரத்துவம்னா புரியாதுங்கிறதுனால அப்படி சொல்றேன். முழுமுதல் பரம்பொருள் தன்மை. முழுமுதல் பரம்பொருள் தன்மையை குறிப்பது. பெருமாளை விட தான் பெரிய கடவுள். அவர் ஆன்ம வர்க்கம் தான். நான் யாரு கடவுள் என்பதை காட்டுகின்ற தான் அவர் அந்த ஆமை ஓட்டை அணிஞ்சுகிறார். பிறகு அந்த கடற்கரையில் அலை இருக்கிறது, உப்பங்கடி இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த மந்திரத்தில் புதிய முக்கிய செய்தி இதுதான். வண்டுகள் இசைபாட தேன் பொருந்திய சோலை. மந்திரம் 3 அந்தணர்களுடைய சாதனத்தை சொன்னாரு. அந்தணர்கள் வேதம் சொல்றாங்க, வேள்வி செய்யறாங்க, தவம் நடக்குதுன்னு. இங்கு அடியார்கள் பற்றிய குறிப்பை வண்டுகள் மேல வச்சு சொன்னார். நீங்க வேணா பாருங்க, பின்னால அடியார்கள் வெளிப்படையா வருவாங்க. பார்க்கவே இல்லை, ஆனா வருவாங்க. அடியார்களை பற்றிய குறிப்பை எது மேல வச்சு சொன்னாரு? வண்டுகள் மேல வச்சு சொன்னார். வண்டுகள் அடியார்கள் அல்லது சுத்த ஆன்மாக்கள். பாடுதல் என்பது சாதனம். வண்டுகள் பாடிச்சுன்னு சொன்னார தவிர வண்டு தேன் சாப்பிட்டதா என்ன செய்யல சொல்லல. அது ரொம்ப முக்கியம். தேன் சாப்பிட்டதா சொல்லல. என்ன காரணம்னா, பதிகமே 4 மந்திரம் ஆயும் கூட யோகம் வரைக்கும் தான் நகர்ந்திருக்குது. எதுக்கு நகரல? ஞானத்துக்கு நகரல. ஏன்னா இன்னும் யாரை வெளிப்படையா காட்டல? குருவை வெளிப்படையா காட்டல. எல்லா சாதனங்களும் இருக்கு. வேதம் இருக்கு, சோலை இருக்குது, பூ இருக்கு, தேன் இருக்கு. இன்னும் அதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய யார் வரல? இன்னும் குரு வராதனால தான் அது அப்படியே இதுல லேண்டிங் ஆகாமலே போயிட்டு இருக்கு. வண்டுகளை சுத்தான்மான்னு சொல்லணும். பாடுதல் என்பதை சாதனமாக சொல்லணும். தேன்கிறது இறைவனிடத்தில் இருக்கிறது. அந்த பேரின்பத்தை இன்னும் ஆன்மாக்கள் அனுபவிக்கல. அதை வர்ற மந்திரங்கள்ல சொல்லுவார். இன்னும் 7 மந்திரம் இருக்கு, அதில் சொல்லுவார். வண்டுகள் பண் செய்கிறது என்பது தமிழில் இருக்கக்கூடிய பண்கள் அல்ல. பன்னிசைகள் எல்லாம், பன்னிசைன்னு சொல்றதை விட இந்த சரிகம பதனிசை என்ற 7 சுரங்கள் மனிதன் கண்டுபிடித்ததல்ல. இயற்கையில் இருக்கக்கூடியதை வைத்து மனிதன் உருவாக்கியதல்ல. இயற்கையில இருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சது. அது 7க்கு 7 உயிரினங்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். மயில் மாதிரி ஆசனம் செஞ்சா அதுக்கு என்ன பேரு? அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த 7 உயிரினங்களினுடைய ஓசையிலிருந்து எடுக்கப்பட்டது தான். ஆசனங்கிறத மனிதன் யார்கிட்ட தான் பழகிருக்கான்? பறவைகள்கிட்ட தான் பழகிருக்கான். மிருகங்கள் வேற, விலங்குகள் வேற. விலங்குகளை கண்டுபிடிப்பு. ஆமா ஆமா, அதுகள்கிட்ட இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். நாய் தூங்கி எந்திரிக்கும் போது உடம்பு நடிக்கும் தெரியுமா? அதே மாதிரி நீங்க நடிச்சு பாருங்க, ஒரு நோய் கிடையாது. ஆனா நம்மளால நடிக்க முடியாது. நரம்பு பிடிச்சிக்கிடும். தூங்குன உடனே காலை கையும் அப்படி நீட்டினோம்னா நரம்பு பிடிச்சிடும். குடலெல்லாம் போய் சொருகி விட்டு சுத்த ஆரம்பிச்சிடும் நமக்கு. ஆனால் நாய் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு முறுக்கு முடிக்கு உடம்பை வளைக்கும். அதுலேயே அந்த தூக்கத்தில் இருந்த எல்லாம் சரியாகிடும். அதே மயில் குக்கடாசனம், கோழி வச்சு ஒரு ஆசனம், அதே மாதிரி மயிலை வச்சு ஆசனம். ஆசனங்களெல்லாம் எதை பார்த்து தான் பழகியிருக்கிறான்? பறவைகள் விலங்குகளை வச்சு தான் உடற்பயிற்சியே யார் பழகியிருக்கிறார்? பன்னிசையும் எதிலிருந்து வந்தது தான். ஒரு பட்டியலே இருக்குது, எனக்கு அது மறந்து போச்சு. ச எதனுடைய ஓசை, ரீ எதனுடைய ஓசைன்னு ஒரு பட்டியலே இருக்கு. மனிதன் உருவாக்கியதல்ல, கண்டுபிடித்தது. எது? சரிகம பதனிசை என்பது. யானை பிளிரல்ல இருந்து வரைக்கும் வரும். யானையினுடைய பிளிரல் வரைக்கும் எடுப்பாங்க. குறைந்த ஓசையை மென்மையா பேச ஒலிக்கக்கூடிய பறவைகள் உயிரினத்திலிருந்து எடுத்திருப்பாங்க.
பெரிய ஓசையை ரொம்ப அதிகமாக ஒலி எழுப்பக்கூடிய உயிரினங்கள்லேருந்து எடுத்துருப்பாங்க. அதான் வண்டு பண் செய்யன்னாரு. நம்ம பண்ணு பாடுறதுன்னு யாரும் நினச்சி விடுறோம். நம்ம தான் பன்னிசை பாடசாலையில் பாடினா தான் பாட முடியும்னு நினைக்கிறோம். வண்டுகள் பாடுறதை பார்த்து தான் யாரே பாடுறா. நீங்கள் குயில் பாடும்போது பாருங்கள், ஆரோகணம் அவரோகணம் உச்சஸ்தாயி எல்லாமே இருக்கும். ஆரோகணம்னா என்னது? அவரோகணம்னா தப்பா சொல்றீங்களா கரெக்டா சொல்றீங்களா? ஆரோகணம் அவரோகணம் உச்சஸ்தாயினா ரொம்ப அதிகபட்ச சத்தத்தில் பாடுறது. குயில் எடுத்த உடனே ஓங்கி பாடாது, ஊ அப்படிங்கும். அவர் ஊ அப்படிங்கும். அது கவனிச்சா தெரியும். அதுலேயே இந்த சங்கீத ரகசியங்கள்லாம் அதில் இருக்கும். அதுவும் முடிக்கும் போதும் மேலே கொண்டு போய் முடிக்காது, உச்சஸ்தாயில் முடிக்காது. பிறகு அதே மாதிரி குறைவாக பாடி தான் நிச்சயம் நிறுத்தம். நம்ம பின்னால் சொன்னோம்னா அது கரெக்டாக அதே மாதிரி சொல்லும். குயில் கூவுறதா நினச்சிக்கிட்டு நம்ம கூடவே அதுவும் அதே மாதிரி சொல்லும். நீங்கள் காட்டில் வாழ்கிறவங்க பெரும்பாலும் எதனுடைய ஒலியை வச்சு வாழ்கிறாங்க? வீரப்பன் வந்து யானை மாதிரி கத்துனா யானையை வர வச்சிருவான். காட்டில் இருந்த வீரப்பன் யானை அவன் கத்தினானா யானை அவன் இருக்கிற இடத்துக்கே வரும். அந்த மாதிரி எது மாதிரி கத்தக்கூடிய திறமை உடையவன். பறவை விலங்குகள் சத்தத்தோடு சேர்ந்து வாழ்ந்தவங்க யார்? ஏன் அவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க? மாடு மேய்க்கிறவங்க ஆடு மேய்க்கிறவங்க எது மாதிரியே கத்துறாங்க. எதுக்கு அவ்வளோ தூரம் எதுக்கு போகிறீங்க? விவசாயிகள் அது மாதிரி தானே கத்துறாங்க. மா அப்படின்னு கத்துனா வருது இல்லை? காக்கா காக்கான்னு கூட்டாது வருது இல்லை? அதே தான். இப்படியெல்லாம் நீங்கள் நம்ம எதையுமே பார்க்கறது இல்லைங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய குறை. நம்ம வந்து வாழ்வியலையே என்ன செய்யறதில்லை. பன்னிசைனா ஏதோ அந்த காலத்தில் மும்மூர்த்திகள் கண்டுபிடிச்சாங்க. அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க பாடுனாங்க, அவங்க கண்டுபிடிக்கலை. அவங்க வர்றதுக்கு முன்பே என்ன இருக்குது? இறைவன் படைக்கும் போதே எதோட தான் படைச்சிருக்கிறான். ஓசையும் ஒலியலாம் ஆனால் நீயே. ஓசையும் அவன்தான், ஒலியும் அவன்தான். யாரும் எதையும் படைக்கலை. புவியீர்ப்பு விசையை நியூட்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி புவியீர்ப்பு விசை இல்லையா? நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தான், உருவாக்கவில்லை. அவன் வர்றதுக்கு முந்தைய ஆப்பிள் பழம் கீழே தான் விழுந்தது. நியூட்டன் வந்த பிறகு தான் கீழே விழுந்துச்சா? ஏன் விழுதுன்னு அவன் கேட்டான், அவ்வளோதான் விஷயம். இதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ நிறுத்தி பேசுகிறேன்னா, நாங்கள் வேதாந்தம் படிக்கும்போது ரொம்ப நிறுத்தி பேசுவாங்க. வேதத்தை வந்து வியாசர் கண்டுபிடிக்கலை, தொகுத்தார். வேதத்தில் எவ்வளோ பெரிய சர்ச்சை இருக்குது. வேதம் இயற்கையா சுயம்புவா தானே தோன்றிச்சா சாமி சொன்னாரா? அந்த சர்ச்சைக்கு இதான் விடை. வியாசர் வேதத்தை எழுதவில்லை, தொகுத்தார். அவர் வர்றதுக்கு முந்தைய எது இருக்குது? வேதம் இருக்கிறது. அதே மாதிரி தான் இந்த ஆராய்ச்சிகளெல்லாம் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த இசையாக இருக்கலாம், எதுவாக இருந்தால். ஆமை ஓட்டை அணிந்திருக்கிறான் இறைவன், கண் போன்ற இசை, இதையெல்லாம் பார்த்துட்டோம். மணமிக்க மலர்கள் இருக்குதுன்னு சொன்னார்ல. மணமிக்க மலர் இருக்கிற சோலை, மணமிக்க மலர் யாருக்கு வேணும்? இப்போ நீங்கள் மந்திரத்துக்கு கூட வரலையா? அதில் வந்து யாரை, இதில் வந்து மந்திரம் 3ல் அந்தணர்கள் வந்தாங்க, மந்திரம் 4ல் யார் வந்தாங்கன்னு சொன்னேன். மந்திரம் 4ல் அடியார்கள் வந்தாங்கன்னு எழுதியிருக்கீங்களா? எழுதுலையா? அப்போ அவங்களுக்கு மலர் வேணுமில்ல? அதனால தான் எதை சொன்னார்? மணமிக்க மலர்கள் இருக்கக்கூடிய சோலை இருக்குனார். அடியார்களுக்கு சோலையும் மலர்ந்தான் அடிப்படை. அதை இதில் வச்சு சொன்னார் என்று தேவார பகுதியை நிறைவு செய்து நம்ம அடுத்த பகுதிக்கு போகிறோம். மந்திரம் 5வது மந்திரத்தில் தேவர்கள் கைதொழுத்து ஏற்றுறாங்கிற செய்தி இருக்குது. 5வது மந்திரத்தில்